பத்ம தீவிலே யோவான் இருக்கும்போது யோவானுக்கு ஒரு சத்தம் பின்னாடி கேட்குது. யோவானுக்கு பின்னாடி உடனே யாருன்னே திரும்பி பார்க்க மனுஷகுமாரருக்கு ஒப்பானவர் இருக்கார். மனுஷகுமார்னா ஏசப்பா மாதிரி அப்படியே இருக்காங்க. அந்த பின்னாடி அவன் திரும்பி பார்க்கும்போது 7 குத்துவிளக்கும் பொன் குத்துவிளக்கும் காட்டப்பட்டுருக்கு. அந்த பொன் குத்துவிளக்கும் மத்தியில் ஏசப்பா இருக்காங்க. அவர் ஏசப்பா எப்படி இருக்காங்கன்ட்டு தான் அந்த இதில் பார்க்க போகிறோம். ஏசப்பாவோட கண் வந்து நெருப்பு மாதிரி இருக்குது. ஏசப்பா முடி வந்து வெள்ளையாக இருக்குது. அவருடைய நெஞ்சில் ஒரு துணியை வச்சு கட்டியிருக்காங்க. எப்படி கட்டியிருக்காங்கன்னா அந்த துணி வந்து தங்கத்தால் செஞ்சிருக்கு. அவருடைய கால்கள் பிரகாசமான வெண்கலத்தை போல இருக்கிறது. அவருடைய சத்தம் வெள்ளத்து இரைச்சலை போல இருக்குது. வெள்ளத்து இரைச்சலை போல சத்தம் இருக்குது. அவருடைய ரைட் ஹேண்டில் அவங்களுடைய ஏசப்பாவோட ரைட் ஹேண்டில் வந்து 7 ஸ்டாரையும் ஏந்தி கொண்டு இருக்கிறாங்க. அவருடைய முகம் சூரியனை போல், ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கேளுங்க, சூரியனை போல் அவங்களுடைய முகம் இருக்குது. ஏசப்பாவுடைய முகம். ஏழு நட்சத்திரமும் 7 நட்சத்திரம் வந்து உவமை தான். ஆனால் அந்த 7 நட்சத்திரம் வந்து 7 தூதர்களாம், 7 ஏஞ்சல்ஸு. அதுக்கப்புறம் 7 பொன் குத்துவிளக்குகளும் 7 சபைகளாம். அவருடைய முடி வந்து பஞ்சை போல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம்.